ஓகே கண்டிஷன் ஓகே. மியாவ் மியாவ். வாப்பா வா, எப்படி இருக்க? வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும்? நானும் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இல்லை என்னது நான் நான் நானும் ஒரு கண்டிஷன் போடுறேன். படுத்துக்கிட்டே லைவ் பார்க்கக்கூடாது. யார் லைவ? இல்லை, யார் லைவ் படுத்துக்கிட்டே பார்க்கக்கூடாது? ஸ்கூல் போயிட்டு வந்தேன்க்கா. ஓகேம்மா, சூப்பர் சூப்பர், வெரி குட். யார் லைவை படுத்துக்கிட்டே கண்டிஷன் பார்க்கக்கூடாது? நான் ஒரு கண்டிஷன், லைவ் விட்டு யாருக்கும் லைவ் விட்டுட்டு யாருக்கும் ஃபோன் உங்களுக்கு பண்ணக்கூடாது. ஓஹோ. ம். அப்போ பாரதி, எங்கள் அண்ணன் ஒரு கண்டிஷன் சொன்னார். இப்போ அது என்னக்கா கவுந்து என்னக்கா கவுந்து கிடக்கு? அது இல்லை, இப்போ சங்கரை நான் லைவ் போட சொன்னேன் பாரதி. விஜய் சாரி சொல்லக்கூடாது. அதுக்கு சொல்கிறாரு, நீ வந்து தூங்கிக்கிட்டே கமெண்ட் போட தானே லைவ் போட அப்படியே சொல்கிறாரு. அதுக்கு தான் அவர் 4:30க்கு லைவ் போடுவாராம். அந்த லைவ் போடும்போது நான் நான் எனக்கு சொல்லிட்டு போகிறாரு, என்னது படுத்துக்கிட்டு லைவ் கமெண்ட்ஸ் பார்க்கக்கூடாதான், சாரி லைவ் பார்க்கக்கூடாதான். நானும் ஒரு கண்டிஷன், படுத்துக்கிட்டே லைவ் பார்க்கக்கூடாது. நம்ம லைவ் இன்னும் 10 நிமிடம், 10 நிமிடம், 9 நிமிடம், 9 நிமிடம், 9 நிமிடம். அடுத்தது நெக்ஸ்ட் அண்ணன் லைவ் வந்துருங்க. ஐயோ, பச்சை கலர் சிங்கிச்சா. ஆமாடி, என் பிள்ளை என்னமோ ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறான், அண்ணா ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறான். போன் ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? கட்டி தொங்க விட்டுறியா? ஆமாம், ஃபோனை கட்டி தொங்க விட்டுட்டேன். பாய் பாய் அண்ணி, பொங்க பொங்க வந்துட்டேன். இன்னும் 9 நிமிடங்கள் இருக்குது அண்ணி. இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது அண்ணா. கரெக்டாக 7 நிமிஷத்தில் நான் உங்கள் லைவ் வரேன். ஆனால் ரவுண்டாக முடிக்க சொல்லிக்கிங்களே, கரெக்டாக 9 நிமிடம், 9, 8 நிமிடம். இப்போது நம்ம லைவ் முடிய இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கிறது. அண்ணா 9 நிமிடம் கட்டம் சரியில்லை நமக்கு. 9 நிமிடம் கட்டம் சரியில்லை நமக்கு. ஏன் விஜய்? இன்னும் 7 நிமிடம். என் அண்ணனுக்கு டைம் ஆகிவிட்டது. கரப்பாம்பூச்சியை திருப்பி போடுங்க, இல்லைன்னா தூங்கிடும். ஐயோ 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 ஐயோ. விஜய் அழகா இருக்கா இந்த கம்மல்.